சொத்துக்கள் என்ன வாங்க போகின்றேன் அப்படின்னாக்கா, இழந்த சொத்துக்களை மெல்ல மெல்ல நான் ஈட்ட ஆரம்பிக்க போகின்றேன். அவ்வளவுதான். சரி, புதிதாக சொத்துக்கள் வாங்குவேனா? சொத்துக்களை கவனத்தை விட்டுடுங்க. உங்களுடைய பிசினஸையும் உங்களுடைய வருமானத்தையும் கூட்டுங்கள். செலவை குறையுங்கள். இப்பொழுதைக்கு சொத்துக்கள் அப்படின்னா வீடு வாங்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வண்டி வாகனங்கள் வாங்க முடியும். நம்ம எக்ஸ்ட்ரா சொத்துக்கள்லாம் ஒன்றும் வேண்டாம். நகை நட்டுகளா இப்போதைக்கு திங்க் பண்ண வேண்டாம். ஆனால் எனக்கு வருமா அப்படின்னாக்கா, கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தினரிலிருந்து உங்களுக்கு நகைகள் வரக்கூடிய சான்சஸ் உண்டு. சில பேருக்கு பாகப்பிரிவினை வரக்கூடிய சான்சஸ் உண்டு. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரணும். நான் இருக்கிற பணம் எதில் போட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலத்திலேயோ அதுலேயோ போட வேண்டாம். அது குரு 4ஆம் இடத்துல இருந்தாலும் கூட சனியினுடைய அமைப்பு கொஞ்சம் அதுக்கு சரி வரல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நாம் பழைய சொத்துக்களை மீட்டு எடுப்போம். புதிய சொத்துக்களுக்காக நாம் விரயம் செய்யாமல் அதை நாம் பிசினஸ்ல பாதுகாத்து நம்முடைய வியாபாரத்தை வளர்ப்போம்.